அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஐயா அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணா தயவு செஞ்சு அண்ணா தயவு செய்து எல்லாம் அமருங்க. தயவு செய்து. இன்று பாஜக நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்ற வந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை பேசவிடாத அளவிற்கு அவரது ஆதரவாளர்கள் சத்தம் எழுப்பியுள்ளது பாஜக மத்தியில் தனி கவனம் பெற்றுள்ளது. சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஐயா அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணா தயவு செஞ்சு அண்ணா தயவு செய்து எல்லாம் அமருங்க. தயவு செய்து. பாரத் மாதா கி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க வந்திருக்கிறாங்க. மத்தியில நம்முடைய ஆட்சி 2014 அமைந்த பிறகு 11 ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா அவங்க அங்க வந்திருக்கிறாங்க. 11 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார். மிகுந்த உற்சாகமான வரவேற்புக்கிடையே மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாகவும் கூட இருக்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.